இப்போது உலகமே ஒரு பெரும் பதட்டத்தில், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதட்டம். இஸ்ரேல் திடீர் என்பது போல ஈரானை தாக்கி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 2 வாரங்களாக சொல்லி வருகிறார், நாங்கள் ஈரானுக்கு தாக்குவோம் என்று சொல்லி வருகிறார். இப்போது அமெரிக்காவும், முன்பு இஸ்ரேல் ஈரானை தாக்கியது அப்படித்தான், இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குவதற்காக இறங்கிறது. அதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலை தாக்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதும் இப்போது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு இப்போது பதட்ட நிலை மத்திய கிழக்கு நாடுகளிலே நிலவி வருகிறது. இது ஒரு ஒரு திடீர் தாக்குதல்னு சொல்லி இதை பார்க்கறத விட இது ஒரு நீண்டகால புகைந்து கொண்டிருந்த ஈரானை தாக்க வேண்டும் என்று சொல்கிற அமெரிக்காவோட ஒரு கனவு தான் இது. அதுக்கு 3 காரணங்கள் பொதுவெளியில் வைக்கிறாங்க. ஒன்று இது அணு ஆயுதம் சம்பந்தமானன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது சொல்கிறது இது எண்ணெய் வளத்துக்காகன்னு. மூணாவது இஸ்ரேல்ட பாதுகாப்புன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஈரான், நான் இதில் அணு ஆயுதத்தை விட முக்கியத்துவம் இது அணு ஆயுதம் பிரச்சனை மட்டுமல்ல, இதை விட பெரிய பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கறது எண்ணெய் ஆயுதம் பிரச்சனை வரும்போது இன்னும் அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிக்கவில்லை. இல்லை, அதில் என்ன அணு ஆயுதத்தை விஷயத்தை டக்குன்னு வழங்கப்படுத்தி வரேன். என்னென்னு சொல்லி சொன்னால் 1953 காலப்பகுதியில் 2ஆம் உலக போர் முடிஞ்ச உடனே இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஒன்று கிரியேட் பண்ணப்படுது. அது மெயினாக கிரியேட் பண்ணப்படுறது விஷயம் என்னென்னு சொல்லி அட்டம் இன் பீஸ்ன்னு சொல்லி, அதாவது உலகத்தில் யார்கிட்ட இப்போ அணு ஆயுதம் தயாரிக்கப்பட்டு இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, புதுசாக ஒருத்தரும் தயாரிக்க வேண்டாம். இருக்கிறதையும் மக்களுடைய அழிவுகளுக்கு, உலகத்தில் அழிவுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது எந்த மாதிரியான ஒரு ஹியூமனிஸ்டிக் கன்சர்னில் வர மாதிரி தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இந்தந்த நாட்டில் இருந்தது, அமெரிக்காவில் இருந்தது, சைனாவில் இருக்குது, ரஷ்யாட்ட இருக்குது, யூகேட்ட இருக்குது, ஃப்ரான்ஸ்கிட்ட இருக்குது. இதை தவிர யாரும் உருவாக்கப்படாங்க தான் அந்த பாயிண்ட். இப்போ ஈரான் உருவாக்க தொடங்கினாலும் இருக்கிற பிரச்சனை இதை தாண்டி இவர் உருவாக்குறார். அப்போ இவர்கிட்ட அந்த பலம் போயிருக்குன்னு சொல்லி சொன்னால் உலகத்தில் ஈஸியாக அப்படி அணு ஆயுத பலம் இருக்கிற நாடுகள் டச் பண்ணிடல. அதான் அங்கே பிரச்சனை. ஸோ இந்த இடத்துக்கு போயிடப்படாது சொல்லி துடிச்சிட்டு இருக்கிறது ஆரன்னு சொல்லி சொன்னால் நெதன்யாகு வேற ஒருத்தரும் இல்லை. இப்போ அர்க்கம் 3 விஷயத்திலேயுமே 3மே இன்டர் கனெக்டட். சரியோ, அதில் மெயினாக அணு ஆயுதத்தை உருவாக்க வேண்டிய தேவையே ஈரானுக்கு இருக்கு, அதை தடுக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கும் இருக்கு, இஸ்ரேலுக்கும் இருக்கு. அதே நேரம் ஈரான் அணு ஆயுதம் பெற்று இங்கே வர்றது ஏன் இஸ்ரேலுக்கு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேல் மிடில் ஈஸ்டில் ஒரு டொமினன்ஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுற நேரத்தில் அந்த ஷிஃப்ட்டை மாற்றி விடுவாங்க. அமெரிக்காவுக்கு பிரச்சனை அர்க்கம் சொன்ன மாதிரி நீண்ட காலமாக ஒயில பிடிக்கணும்னு ஒரு தேவை இருக்கு. இப்போ இவருங்கிட்ட அணு ஆயுதம் வந்துட்டுண்டா ஒயில பிடிக்கல. இப்போ இது இன்டர் கனெக்டட் மேட்டர், கனெக்டடான விஷயம். இப்போ அதில் அந்த அணு ஆயுதம் என்ற விஷயம் இப்படியான நாசிக் சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும், ஆனால் ஈரானில் இன்னும் அணு ஆயுதம் பூரணமாக செய்து முடிக்கப்படவில்லை. அதாவது ஈராண்ட உத்தியோகபூர்வ அறிக்கைப்படி எடுத்தான்னு சொன்னா அவங்களோட நிலைப்பாடுகள் படி நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கிறோம் இல்லை, நாங்கள் இதை யுரேனியம் செறிவூட்டல் நாங்கள் இதுக்காகத்தான், எனர்ஜிக்காகத்தான் நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்கிற அவங்களோட ஐக்கிய நாடுகள் சபையோட நியாய அதிக்கங்களுக்கு அடிப்படையில் செய்கிறேன்னு சொல்லி. ஆனால் இப்போ இதில் இந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டா நாசிக் சொன்ன மாதிரி இந்த 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 என்ன சொல்கிற அணு ஆயுதம் சம்மந்தமான ஒரு பயம் இருக்குது. ஆனால் அதை விட புள்ள இந்த இந்த கண்டெக்ஸ்டில் எடுத்து பார்த்தால் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எண்ணெய் வளம்னு சொல்கிற ஈரான்கிட்ட மிடில் ஈஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. ஈரானில், சவுதிக்கு முதல்ல ஈரானில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஈரானில் அதை கண்டுபிடிக்கிற நேரமே அதில் பிரித்தானியா இன்வால்வ். அப்போ பிரித்தானியா அந்த நேரம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த எண்ணெய் வளத்தை அங்கேருந்து மன்னராட்சிகிட்ட ஊடாக ஒரு அக்ரிமெண்ட்டில் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஈரானில் ஒரு மக்கள் புரட்சி ஒரு ஜனநாயக ரீதியான பாராளுமன்றம் 1905-6களிலே வந்துடுது. அப்போ அது இவங்களோட இந்த எண்ணெய் வளத்தை சூறையாடுற கனவை இல்லாமலாக்குது. அதுக்கு பிறகு ஒரு மிக கால முயற்சி செஞ்சு ஆட்சிகளை கவிழ்த்து கொண்டு வர, அதாவது ஈரானை கட்டுப்பாட்டுக்குள்ளுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இன்று வரங்காட்டியும் அது நடக்கலை. சவுதியில் நீங்கள் மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கொண்டா, மிடில் ஈஸ்ட்டில் சவுதியோட மட்டும்தான் இன்னமும் முரண்பாடு இல்லாமல் அமெரிக்கா சுமூகமான இதில் போகுது. அது என்னன்னா அந்த எண்ணெய் சம்மந்தமான ஒப்பந்தம். ஆனால் நீங்கள் ஒரு நாடாக சவுதியோட எல்லா காலமும் நீங்கள் டிபெண்ட் ஆகி கேளாது. ஆகவே நீங்கள் பேக்கப்புக்கும் ஒரு ஆப்ஷன் ஒன்று வைக்கணுன்றதுக்கு தான் நீங்கள் வெனிசுவேலா, நீங்கள் ஈரான்ட இப்போ உள்ள இந்த 2 நாடுகளையும் கையில் எடுத்துக்கொள்றதுக்கான அமெரிக்காவோட முயற்சியை பார்க்கணும். அப்போ அதுக்கு இன்னொரு விஷயம் முக்கியமாக தாக்கம் செலுத்துது. ஈரானில் உள்ளுக்கிற இப்போ இந்த ஆட்சி சிறமின்மை சம்பந்தமான விஷயம்.
ஈரான்ல மக்கள் ஒரு என்ன சொல்ற வீதிக்கு இறங்கி ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி வேணும்னு சொல்றாங்க. அது அடக்கி விட்டார்கள், அதை அடக்கி விட்டார்கள். சாவை கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை ஒன்று அவங்களுக்கு இருக்குது. ஆனா அது இவங்களுக்கு ஈஸியா இருக்குது. இந்த ஈரானை தாக்குறதுல ஒரு நாடு சிரம் இல்லாம இருக்கும் போது அந்த நாட்டை இலகுவா தாக்கம் சொல்லுது. இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, அது ஆக முக்கியமானது. நாங்க லாஸ்ட் பாட்காஸ்ட்லயும் காய்ச்சிருந்தோம். சவுதி யூஎஸ் இந்த சவுதி யுஏஇ சம்பந்தமான 2 கிளாஷை அது இன்னைக்கு தாக்கம் செலுத்துது. ஏன்னு சொன்னால், நீங்கள் சவுதி யுஏஇட கிளாஷ் எடுக்கிற நேரம் யுஏஇ இஸ்ரேலோட சைடு எடுக்குது. சவுதி, இஜிப்ட், டர்க்கி, மற்றது பாகிஸ்தான் எல்லாம் ஃபுல்லாக இவங்கட யார் சவுதி எல்லாம் இஸ்ரேல் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் இஸ்ரேலோட இதை எடுத்துக்கொண்டால், அதாவது சர்வைவல் எடுத்துக்கொண்டா, இஸ்ரேலோட பாதுகாப்பு அல்ல எதிர்காலத்தை எடுத்துக்கொண்டா, இவங்க அவ்வளோ பேரும் மத்திய கிழக்கில் இதுக்கு எதிராக செயற்படுற நேரம், சவுதியும் ஒரு சாஃப்ட் கார்னரோட ஈரானோட பகை இல்லாமல் அணுகிற நேரம் இந்த இஸ்ரேலோட சர்வைவலுக்கு, இஸ்ரேலோட எதிர்காலத்துக்கு ஒரு பிரச்சனை வரும், பாதுகாப்பு பிரச்சனை வரும்ன்றதுனால இந்த அட்டாக் அடித்தால் ஈரானுக்கு எங்கே அடிக்கிறதுக்கு 2 ஆப்ஷன், 2 இடம். ஒன்று மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ராணுவ தளங்களுக்கு அடிக்கணும், அதாவது இஸ்ரேலுக்கு அடிக்கணும். இது 2 தாண்டி அமெரிக்காவுக்கு டைரக்டா அடிக்கணும். கடந்த முறை அடிக்கின்ற போது கட்டாருக்கு மட்டும்தான் அடித்தார்கள். இந்த முறை மிடில் ஈஸ்ட் இருக்கிற அத்தனை கண்ட்ரிகளுக்கு இஸ்ரேலுக்கு தான் அடிச்சிட்டு கட்டார்ல இருக்கிற ஒரே ஒரு பேஸுக்கு ஒரு கம்யூனிகேஷன்லாம் அடி உள்ளது. எந்த பெரிய யாருக்குமே ஒரு கேஷுவாலிட்டிஸ் வரல. இந்த முறை என்ன நடந்துக்குதுன்னு சொன்னோம்னா, அது எல்லையை தாண்டி இந்த முறை எல்லா மத்திய கிழக்குல இருக்கிற எல்லா பேஸும் அடிச்சுக்கிறாங்க. இப்போ இது என்ன செய்யும்னு சொன்னா, இதுல நீங்க பார்க்கணும் அமெரிக்காடையும் இஸ்ரேல்டையும் கால்குலேஷன் என்ன. இது என்ன செய்யும்னு சொன்னா, இஸ்ரேல்லேருந்து டீவியேட் ஆகி ஒதுங்கிக்கிற இல்லாட்டி ஒரு கெப்பை மெயின்டைன் பண்ற இந்த சவுதி மாதிரியான நாடுகள் தள்ளப்படுவாங்க இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானை கவுண்டர் பண்ணுறதுக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு சேர்த்துட்டாங்கன்னு சொன்னா, இங்கேயும் சக்ஸஸ், மிடில் ஈஸ்ட்டும் மத்திய கிழக்கையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஈரான்லேயும் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ஈரான் எண்ணெய் வளத்தையும் எடுத்துருவாங்க. இது 2ம் எடுத்துருவாங்க. நாசிக் சொன்ன மாதிரி அன்னைக்கு அணு ஆயுதம் சம்பந்தமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் கூட இன்றைக்கு ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். ஈரான் அரசாங்கத்தை இந்த மக்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆட்சியை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்பதுதான் மாற்றுவோம்னு சொல்லிக்கிறாங்க. மாற்றி இந்த ஆட்சியை நாங்கள் கையில் எடுத்து புதிய ஒரு அரசாங்கத்தை மாற்றுவோம். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் போட்ட ஒரு கார்டாகவே இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மை என்னன்னு சொன்னா, எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு சொல்லி உண்மை என்னென்றால், எப்பவுமே ஜியனிஸ்ட் அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. அவங்களுக்கு மிடில் ஈஸ்டில் ஒரு ப்ரோடர் இஸ்ரேலில் ஒன்று கிரியேட் பண்ண மாதிரி அவங்களோட டார்கெட். அது அவங்களுக்கு யூதர்களுக்கு தோரா வச்சு நியாயப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களை கிறிஸ்டியன் இவாஞ்சலிக்கல்ஸுக்கு அவங்கள பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. எனவே இது ஒரு பைபிளுடைய முன்னறிவிப்பு. எனக்கு அதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும் என்ற ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ முதல் பார்க்குறது எங்கன்னு பாருங்கள், உலகத்தில் முதல் கண்ட்ரோலை வச்சுருந்தாரு கிரேட் பிரிட்டன். ஸோ பெல்ஃபோர் டிக்ளரேஷன் ஊடாக பலஸ்தீனத்தில் ஒரு பகுதியில் போய் யூதர்களை கொண்டு போய் சேர்த்து குடியமர்த்தணுங்கிற அந்த மூவை ஜயனிஸ்ட் கிரேட் பிரிட்டன் ஊடாக தான் செய்கிறாங்க. இப்போ அந்த மூவை யாரோட செய்யலும்? அமெரிக்காவோட. இப்போ கிரேட் பிரிட்டன் அந்த அளவு தூரம் ஒரு ஏகாதிபத்திய நிலைமையில ஒரு காலனித்துவ பெரிய நாடாக இல்லை. ஆனால் அந்த ரோலை பிளே பண்றது அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவுக்குள்ள போய் அந்த வேலையை செய்ய ட்ரை பண்ணுது. இப்போ அமெரிக்காவுக்குள்ளேயும் எல்லா மக்களும் இதற்கு ஆதரவானவர்கள் இல்லை. இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ரெண்டு பார்ட்டி கான்செப்ட் தான் அங்கே இருக்கிறது. அதில் அவங்க ட்ரை பண்ணது ஐபேக் ஊடாக 2 பார்ட்டியிலையுமே வர கேண்டிடேட்ஸை ப்ரோ ஜயனிஸ்ட் கான்செப்டுடைய ஆக்களாக மாற்றுறது. அதனால தான் கடைசியாக நடந்த என்ன சொல்கிறேன் இந்த எலெக்ஷன், பிரசிடென்சி எலெக்ஷனில் ஆறு கமலா ஹாரிஸாக இருந்தாலும், டெமோக்ராட்டிக் பக்ஷிலேருந்து அவராக இருந்தாலும், அல்லது ஜோ பைடனாக இருந்தாலும், இந்தியாவில் வர ட்ரம்ப்பாக இருந்தாலும், எல்லாருமே இஸ்ரேலோட சாஃப்ட் கார்னரில் இருக்கிறார்கள், ஜயனிசம் கான்செப்டோட சேர்ந்து பயணிக்கிறார்கள் நிலைமை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நம்ம குளோபலாக இருக்கிற தேவை என்னன்னு சொல்லிச்சுனால் இஸ்ரேல் தங்களுடைய அல்லது ஜயனிஸ்ட் தங்களுடைய தேவைகளை இப்படியான எதேச்சதிகாரங்கள் ஊடாக சாதிக்க முனைகிற நேரத்தில் அங்கே எதேச்சதிகாரம் இருக்கிற எதேச்சதிகாரம் செய்கிற நாடுகளில் இன்றுமே ஜனநாயகம் தான் இருக்கு. வாக்காளர் தான் தலைவர்கள் தெரிவு செய்யப்படுறாங்க. எனவே ஒரு குளோபல் வைஸ் கிரியேட் ஆகணும் இதுக்கு எதிராக. அது இப்போ அமெரிக்காவுக்குள்ள நடந்து கொண்டிருக்கு. அந்த பதற்றத்தில் தான் அவசரமாக இந்த தாக்குதலை புஷ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு மிடில் ஈஸ்டில் இதுக்கு முதல் ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு தலைவர் தான் சதாம் ஹுசைன். சதாம் ஹுசைன் டைம் ஒரு மெசிவ் டிஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய ஒரு பெரிய அளவில் ஒரு
அழிப்பை ஏற்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லி திரும்ப 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 அமெரிக்காட லோ மேக்கர்ஸுக்குள்ள போய் கதைச்சு டிசிஷன் மேக்கர்ஸுக்குள்ள போய் இப்படி ஒன்று இருக்குன்றது நம்ப வச்சதாரு பெஞ்சமின் நெத்தன்யாகு. அதே மாதிரி அதே பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்றைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? ஈரான் இன்றைக்கிற யுரேனியம் வந்து செறிவூட்டப்பட்டு அணு ஆயுத நிலைக்கு போக போது இன்னொரு கிழமை தான் இருக்கு என்று சொல்லி மீண்டும் 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 அவங்கள புஷ் பண்றாரு அந்த இடத்துக்கு போக சொல்லி. ஸோ அவங்களோட அந்த லைனுக்கு எதிராக இப்போ அமெரிக்காக்குள்ளேயே சில வாய்ஸஸ் கிளம்பி இருக்கு. அந்த வாய்ஸஸை உலகத்தில் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஊடாக வெளியே கொண்டு வரப்பட்ட அந்த மறைகரங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா சர்வதேச சட்டங்களுக்கும் மேலே இருக்கிற நாங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கிற அந்த ஆட்களை வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று அவங்களை ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கு வர முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. எனவே அதுக்குரிய ஃபோர்ஸஸாக தான் அமெரிக்காவுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக ஃபேமஸான ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் ஒரு கிறிஸ்டியன் ஃபெய்த்தை கடும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு செய்கிற ஒரு மீடியா பர்சன் தான் வந்து டக்கர் கால்சன். ஸோ டக்கர் கால்சன் வந்து ஒரு நாளுமே ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராக இஸ்ரேல் அஸ்பிரேஷன்ஸுக்கு எதிராக கதைக்கக்கூடிய ஆளுன்னு யாருமே நினைச்சு பார்க்கல. இன்றைக்கு இந்த அட்டாக்கு முதல் இந்த மத்தியர்களுக்கு ஆக பேசுபொருளாக இருந்தது அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதுவர் ஹக்கபீர ஒரு இன்டர்வியூ ஒன்று நடக்குது. அந்த இன்டர்வியூவில் டக்கர் கால்சன் புஷ் பண்ணி போய் அவரை வாயிலே இருந்தே அந்த விஷயத்தை வெளியெடுக்கிறார். என்ன கிரேட் இஸ்ரேல் என்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கும் கனவாகத்தான் இருக்கு. இவங்க இஸ்ரேல் எதிர்பார்க்கிற நாடு வந்து வெறும் மேற்கு கரையையும் காசாவையும் பிடிச்சு கொண்டு அவங்க நிற்க போறது இல்லை. அவங்க ஜோர்தான், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, ஓமான் என்று சொல்லி ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையுமே தங்களோட கிரேட் இஸ்ரேல் ப்ராஜெக்ட்ல தான் அவங்க வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதை நோக்கி தான் அவங்க பயணிச்சு கொண்டிருக்கிறாங்கிறது விஷயத்தை வந்து அமெரிக்காவின் இஸ்ரேலுக்கான தூதர் ஹக்கபி வந்து வாயில இருந்து அதை எடுத்த உடனே தான் இந்த சவுதி அரேபியாவுடன் அது கண்டனம் தெரிவிச்சு, மற்ற மத்திய கிழக்கு நாடுகள் கண்டனம் தெரிவிச்சு. அப்ப அந்த நாடுகள் தள்ளி போகுது. அப்ப பக்கத்தில் எடுக்கிறது தான் இந்த அட்டாக் வருது. அந்த ஸ்ட்ராட்டஜியை வழங்கி கொண்டா சரி. இப்போ இதை வந்து மத ரீதியான ஒரு பிரச்சனையாகவும் சிலர் பார்க்கிறார்கள், இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை. ஆனால் இது முழுக்க ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை தானே. இது வந்து மத ரீதியாக ஈரான் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடுகிறது, அவ்வளவுதான். பலஸ்தீனருக்காக போராடுகிறது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஈரான் வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம் வந்து, ஈரான் வந்து காசா பிரச்சனையில் வந்து ஒரு போல்டான டிசிஷன் எடுத்து காசாக்காக வேண்டிய ஒரு வாய்ஸ் ஆகல, பலஸ்தீனர்களுக்கான ஒரு ஆதரவாக மத்திய இலக்கில் இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் எடுத்து பார்த்தா மத்திய இலக்கில் உள்ள இணைய முஸ்லீம் நாடுகள் எடுத்துக்கொண்டா அவங்களால அமெரிக்காவோடு இருக்கிற அந்த நேரடி தொடர்புனால அவங்க சில விஷயங்கள் மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு நாடுகளாக இருக்கும். ஆனால் அவங்களால நேரடியாக இந்த காசா மக்களுக்காக அல்லது பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கோ அல்லது ஆதரவுகளை வழங்குவதற்கான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கல. ஆனால் அடுத்த புறத்தில் வந்து ஈரானுக்கு வந்து அமெரிக்காவோடு இருக்கிற முருகலும் அதே நேரம் அந்த அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போக வேணும் என்று சொல்கிற ஒரு தேவையும் இல்லாதனால நேரடியாக மத்திய கிழக்கில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு குரலாகவும், அதே நேரம் குரலாக மாத்திரமல்லாமல் ஆயுதம் பல விடயங்களில் வந்து ஒரு பலஸ்தீனர்களுக்கான ஒரு ஆதரவு தளமாக வந்து காணப்பட்டிருக்குது. அதை மறுக்க இயலாத ஒரு விஷயம். ரெண்டாவது, இதை மத ரீதியான பிரச்சனையாக பார்க்கல. என்னாண்டா இந்த நேஷன் ஸ்டேட்னு வந்ததுக்கு பிறகு அது நேஷன் ஸ்டேட்டே வந்து ஒரு செக்யூலர் கன்செப்ட். அது வந்து எந்த மத ரீதியான, அதாவது எந்த மதம் இருந்தாலும் வந்து அது அந்த மதத்துக்கு சார்பாக போராடுறதில்ல. அந்தந்த நாடுகளுக்குரிய தேவையும் அந்தந்த நாடுகள், இப்போ நீங்கள் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இப்போ இது இந்த போர் நடக்குது, ரெண்டு முஸ்லீம் நாடுகள். அப்போ மதத்துக்குன்னு சொன்னால் அங்கே ஒரு மீடியேஷன் ஈக்கணும், முஸ்லீம் தானே அடிச்சுக்கொள்ள வேணாம்னு சொல்கிற ஒரு இதுக்கு போகணும். ஆனால் அப்படி போகாது. என்னென்னா இது நேஷன் ஸ்டேட்னு நேரம் தங்களோட தேசத்துக்காகத்தான் போராடுவாங்களே தவிர அங்கே மதம் வந்து சம்மந்தப்படாது. மத உணர்வுகள் வந்து இதுக்குள்ள பிணைஞ்சு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஈரான் வந்து சில மூவ்ஸ் எடுக்கிற நேரம் அதுக்கு லெபனானில் சப்போர்ட் பண்ணுற ஹிஸ்புல்லாவாக இருந்தால் அவங்களும் முஸ்லீம்களுக்குள்ள இருக்கிற ஷியா பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. அங்கால யெமன்ல சப்போர்ட் பண்ற ஹவுதிகளாக இருந்தாலும் அவங்களும் ஷியா பிரிவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அப்படின்ற ஒரு மதம் சார்ந்த விஷயம் உண்டு இதுக்குள்ள இளையோடி போயிருதான் இருக்கு. ஆனா முழுக்க எல்லாமே மதத்துக்காக நடக்கிறது இல்லை, மதத்துக்கான போராக பார்க்க முழுமையாக பார்க்க முடியும். சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி தான் அமெரிக்காவை வந்து இஸ்ரேல் வந்து தங்களோட இந்த விஷயத்துக்குள்ள எடுத்துக்கு வரது, சைனிஸ்டுகள் வந்து எடுத்துட்டு வரது அவங்க யூஸ் பண்றது மதத்தை தான்.
கிறிஸ்தவ மக்கள் அவங்க இவ்வளோ காலமும் வந்து எப்படி நம்ப வச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அமெரிக்காக்குள்ள கிறிஸ்டியன் இவாஞ்சலிசத்தில் வந்து பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலுங்கிறது இந்த மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நிலம் என்று பழைய ஏற்பாட்டில் இருக்குது, உங்களோட வேத கிரந்தத்தில் இருக்குது, எனவே நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்னொரு லைனை தான் எடுத்துகிட்டு வராங்க. இதை டக்ககாசன் எப்படி கவுண்டர் பண்ணுறாருன்றான், நீங்கள் உண்மையான கிறிஸ்டியானிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவை இதுக்கு வரலை. நீங்கள் ஏன்னு சொல்லிச்சனால் இன்றைக்கு பலஸ்தீனில் இருக்கிற கடைசி சர்ச் மேலையும் வந்து ஐடிஎஃப் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் எப்படி கிறிஸ்டியன் இவாஞ்சலிசத்தை அல்லது கிறிஸ்டியன் வேல்யூஸை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுவீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அங்கதான் இது மதத்துக்காக வேண்டி உண்மையா நடக்கிறது இல்ல, மத சாயம் பூசப்பட்டு ஒரு அரசியல் நகர்வு இதில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் வந்து வெளியே வருது. இது 3ஆம் உலகப் போராக இது மாறிவிடும் என்பதெல்லாம் பேசிக்கொண்டிருக்காங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லை தானே இது? இல்லை, அது வந்து இப்போ நீங்கள் இந்த என்ன சொல்கிற புதிய உலக ஒழுங்கில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் 3ஆம் உலக யுத்தம் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நாடுகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு. ஏனெண்டா அது அப்படியான ஒரு அது பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். இன்னும் ஒரு உலக ஒழுங்குக்கு இந்த உலகம் செல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும். இவ்வளவு காலமாக அவர்கள் செய்து வந்த அவர்களுடைய அரசியல் அல்லது அவர்களுடைய லாபங்கள் எல்லா விடங்களும் முதலிருந்து மீண்டும் அதற்கான திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டிய தேவை வரும். ஆனால் அது முற்றுமுழுதாக இல்லாமல் ஆகும் மட்டும் சொல்லல. அது என்னென்னா நீங்கள் இந்த மத்திய கிழக்கில் உள்ள நீங்கள் இது எல்லாமே எங்கே தங்கிக்குதுண்டா மத்திய கிழக்கிட ஸ்திரத்தன்மை அல்லது மத்திய கிழக்கை யார் கண்ட்ரோலுக்கு வச்சுக்கொள்கிறாங்கன்றது. இப்போ என்ன எங்களுக்கு நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணதும் இல்லை நாங்கள் பார்க்குறதுல விளங்குது என்னென்னா அந்த மிடில் ஈஸ்டில் வந்து ஒரு பவர் ஷிஃப்ட் ஒன்று நடக்குது. அதில் பின்னால துருக்கி அது கிடைக்கல. நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் முஸ்லீம் நேட்டோ என்பது சப்ஜெக்டையும் பேசியிருந்தோம். நாங்கள் அது மாதிரியான விஷயங்கள் வந்து முஸ்லீம் நாடுகள் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த விஷயம் எல்லாம் வர நேரம் அந்த 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 மிடில் ஈஸ்ட் வந்து இஸ்ரேல்ட கண்ட்ரோலில் இஸ்ரேலை அமெரிக்கா வாட்ச்டாகாக வச்சு நடத்துகிற அந்த 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 பொலிட்டிக்ஸில் அதுலேருந்து ஷிஃப்ட் ஆகி நாங்கள் எங்கள்ட கண்ட்ரோலில் என்ன இந்த எங்களை நாங்களே ஆளுவோம் அண்ட் ஒரு இடத்துக்கு வந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகள் போடுறது இந்த பவர் ஷிஃப்ட்டை உருவாக்கும். அந்த பவர் ஷிஃப்ட்டை உருவாக்கினா என்ன நடக்கும்னு சொன்னால் ரஷ்யா இன்றைக்கு எங்கே இருக்குது? இப்போ ரஷ்யா நீங்கள் அமெரிக்கா எடுத்து அமெரிக்கா நேரடியாக பல நாடுகளில் யுத்தத்தை நடத்திட்டு இருக்குது. ஆனால் ரஷ்யாவோட வந்து உக்ரைனை தவிர பெரிய அளவில் ஆயுத ரீதியான இது இல்லை. நீங்கள் மிடில் ஈஸ்டில் கண்ட்ரோலை வந்து கலட்டினால் அமெரிக்கா கிட்டேருந்து இது ரஷ்யா அமெரிக்காவிலும் திரும்ப ஒரே ஸ்தானத்துக்கு வந்து நிற்கும். அப்படி வர விடாது இந்த மாதிரியான பவர் ஷிஃப்ட். அப்படியான பவர் ஷிஃப்ட்டை நடக்கிறத வந்து அமெரிக்கா தடுக்குதுன்னு சொன்னால் சில வேளை ரஷ்யா மாதிரியான சைனா மாதிரியான நாடுகளும் கூட அந்த பேலன்ஸை அதாவது நிகழ்கிறத வந்து தடுக்காமிக்கிறதுக்கு வந்து உதவலாம். ஆகவே அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது.